இயேசு எவ்வளவு தேவை என்பது, இயேசு எவ்வளவு தேவை என்பது அப்பம் சாப்பிட்டவங்களுக்கு அல்ல, அதிகமா காயப்பட்டவனுக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை என்பது அதிகமாய் கண்ணீர் வடித்த நாகாருக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை என தனிமையை கண்ட யாக்கோபுக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை என தள்ளப்பட்ட தாவீதுக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை. அப்படி என்றால் சில கடினமான காயமான பாதையிலே கர்த்தர் உன்னை நடத்த அனுமதித்தது உனக்கு அவர் எவ்வளவு தேவை என்பது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னை தேடி வந்தவரிடம் நீ ஓடிவா. அவருக்கு மகிமையா கர்த்தர் உன்னை தான் நிறுத்துவார். மார்க்கு 5:5-6 வசனங்களை வாசிங்கள். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தார். அதாவது இந்த வலி தாங்க முடியாம கல்லுனால அடிப்பாரு, அந்த அடிச்சு அழுவாரு. இதுதான் அந்த வாலிபன் அடித்து காயப்படுத்தி. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, அதாவது அவர் சமீபமாயிருந்தும் நாம் இன்னும் தேட மறுக்கிறோம். இவன் தூரத்தில் கண்டபோதே, ஆமென், இயேசு எவ்வளவு தேவை என்பது அப்பம் சாப்பிட்டவங்களுக்கு இல்ல, அதிகம் காயப்பட்டவனுக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை என்பது அப்பம் சாப்பிட்டவங்களுக்கு அல்ல, அதிகமா காயப்பட்டவனுக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை என்பது அதிகமாய் கண்ணீர் வடித்த ஆமென் ஆகாருக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை என தனிமையை கண்ட யாக்கோபுக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை என தள்ளப்பட்ட தாவீதுக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை. அப்படி என்றால் சில கடினமான காயமான பாதையிலே கர்த்தர் உன்னை நடத்த அனுமதித்தது உனக்கு அவர் எவ்வளவு தேவை என்பதை நீ அறியணும், நீ புரியணும். எனக்கு இயேசு தேவை. ஏன் எல்லாரும் வீட்டுக்குள்ளே பேதுரு உட்பட இருக்கும்போது மகதலேனா மரியாள் மட்டும் அந்த கல்லறைக்கு முன்னாடி நின்று அழுது கொண்டிருக்க காரணம், அவளுக்குள்ள 7 பிசாசுகள் இருந்தது. இயேசு இருக்கிறது வரைக்கும் தான் அவளுக்கு வேல்யூ. அதனாலதான் அவ போய் சொன்ன செய்திய எல்லாரும் நம்பல. தெளிவா அப்படின்னா இதே இது பேதுரு சொல்லியிருந்தா நம்பி இருப்பாங்க, யோவான் சொல்லியிருந்தா நம்பி இருப்பாங்க. அவ போய் அழுதா, அவதான் அழுதா. இவன் தூரத்திலே கண்டபோது, வேதமே சொல்லுகிறது அவர் சமீபமா இருக்கையில் நோக்கி கூப்பிடுங்கள். ஆனா இப்ப அவர் தூரத்துல தான் நிற்கிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னை தேடி வந்தவரிடம் நீ ஓடிவா. அவருக்கு மகிமையாய் கர்த்தர் உன்னை தான் நிறுத்துவார். எனக்கு இயேசு எவ்வளவுக்கு தேவை. காயப்படி இரவும் பகலும்னா அவன் எப்ப என்ன தூக்கம் இல்லை, யாரு சாப்பாடு கொண்டு கொடுப்பா, அவனை தான் விட்டுட்டாங்களே. வஸ்திரம் கூட இல்லை, ஒண்ணுமே இல்லை. கல்லறையில் இருக்கிறான். வேணா இடையில வந்து பார்த்துருப்பாங்க, இருக்கிறானா போயிட்டானா நம்ம கடமைக்கு மண் எடுத்து போட்டுட்டு வந்துடலாம். அவனுக்குள் இருந்த 6000 பிசாசுகள். அதாவது அவன் எந்த அளவுக்கு அலைக்கழிக்கப்பட்டிருப்பானா, அந்த பிசாசுகளை பண்டிகளுக்குள்ள அனுப்பும்படி அது கேட்கும். இயேசு அனுமதிப்பார். அது பண்டிகளுக்குள்ள போய் அடுத்த செகண்டே பண்டி வலி தாங்க முடியாம கடல்ல விழுந்து மாண்டு போச்சுன்னா அவன் எவ்வளவு வலியை வாங்கிட்டு இருந்திருப்பான். 2000 பன்றிகள் 6000 பிசாசுகள்னா ஒரு பன்றிக்குள்ள 3 வச்சு
போயிருக்கும். 3 பிசாசு அதுக்கு நிக்க முடியல, தாங்க முடியல. ஒரே ஒரு நாள் ஒரு வேளை அவரு பன்றியால தாங்க முடியாம அதை சூசைட் பண்ணி செத்துட்டு. அப்போ அது எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்கிற பெயின் கொடுக்கிற அதுவும் அத்தனையும் சேர்ந்து ஒருவனுக்குள்ள இரவும் பகலும். கல்லறை என்பது நம்பிக்கை இழக்கிற இடம். ஆனா அந்த இடத்திலிருந்து தூக்கி விடுறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் முடியும். அவர்தான் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இப்போ அவர் வந்ததும் 7வது வசனத்தை வாசிங்க. இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். உள்ள எத்தனை இருக்கு? அப்ப இப்ப எத்தனை வாய்ஸ் கேக்குது? ஒரு வாய்ஸ். அப்ப யாருக்கு வாய்ஸ் இப்ப கேக்குது? அவனுடைய வாய்ஸ் தான் கேக்குது. அது அர்த்தம் என்ன? அவன் வாயை யார் யூஸ் பண்றான்? பிசாசு யூஸ் பண்றான். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். ஏன்னா இயேசு என்ன சொல்லி இருந்தார்? இவனை விட்டு புறப்பட்டு போ போ அப்படி சொன்னதும் என்ன வேதனைப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு பேசுறார். ஆனா அவர் சொல்லிட்டு அடுத்து புறப்பட்டு போன்னு சொல்லல. அவர் ஒரு வார்த்தை தான் சொல்லுவார். சாத்தானை அட்டாக் பண்றதுக்கோ விரட்டுறதுக்கோ ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டார். ஆமென். அதாவது அவனுக்குன்னு சில பவர் இருந்துச்சு, அப்பவே அவர் தள்ளி விட்டார். இனி நல்ல கவனிங்க. இந்த 6000 பிசாசு யாருடைய வாயை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க? கர்த்தர் முதல்ல என்ன பண்ணா தெரியுமா? கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவனுக்குள்ளதான் இப்ப பிசாசு இருக்கு, அவனோடு ஒட்டி இருக்கு, அவனுக்குள்ளேயே ஒரு பிரிவை உண்டாக்குகிறார். அடுத்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 12வது வசனம். அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அவரை வேண்டிக் கொண்டன. வேண்டிக் கொண்டான் தானே இருக்கணும். கொண்டன, வேண்டிக் கொண்டன. உள்ளே கர்த்தர் கட் பண்றார். முதல்ல தெரியாது, சில நேரத்தில் தேவனுடைய செயல் தெரியாது. அவர் வேர்டை அனுப்பிட்டார்னு வைங்கள, கிரிய உடனே ஆரம்பிச்சிடும். இப்போ உள்ள இருந்துட்டு இதுவரை அவன் வாயை யூஸ் பண்ணுது, இப்போ அவன் வாயை யூஸ் பண்ண முடியல. உடனே அது சொல்லுது, சரி எங்களை அனுப்பிவிடும். மரியாதை பண்ணி அந்த பண்டிகளுக்குள்ளே அனுப்பிவிடும். கட் பண்றார். ஏன்? இந்த வாய் இனி இயேசு யூஸ் பண்ண போறார். ஆமென். அனுப்பிவிடும். இந்த வசனம் உள்ள போயிட்டுன்னு வைங்களேன். எபிரேயர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாக இருக்கிறது. உள்ள வசனம் போயிட்டு பட்டயம் 1-2 ஒரே வெட்டுவான். எல்லா கொசுவும் மொத்தமா மாட்டும் போது பேட்டை யூஸ் பண்றவங்களுக்கு என்ன கொண்டாட்டமா இருக்கும் தெரியுமா? இல்ல, சிங்கிளா போய் தேடி அடிக்கிறதுக்கு எல்லாம் சேர்ந்து கேரல் பாடிட்டு இருக்கும் போது நம்ம போய் அப்படிதான் இருக்கும். மொத்த சலனத்தில் ஒவ்வொரு பிரச்சனையா வரும்போது அப்படி சைலண்டா இருப்பார். ஏன்னா அவருடைய அந்த வார்த்தைக்கு முன்னாடி வரட்டும், இன்னும் ஆண்டவரே பிரச்சனை இப்போ சால்வ் ஆகும், இன்னும் 3 பிரச்சனை இருக்கு, வந்து மொத்தமா சால்வ் பண்ணி தாரேன். இதுவரை 6000 சேர்ந்து உன் வாயை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஒரே வார்த்தை தான், புறப்பட்டு போ. உள்ள இப்போ யூஸ் பண்ண முடியல. அதனால அவைகள், அந்த பிசாசுகள் எல்லாம் அவைகள் வேண்டிக் கொண்டன. நல்ல கவனிங்க.
சாத்தானுக்கு 3 விஷயம் நல்லா தெரியும். 1, அவர் தேவனுடைய குமாரன். படகுல வரும்போது சீஷர்கள் என்ன சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா? இவர் யாரோ? நீ என்ன யாரோன்னு சொன்னா நான் யாருன்னு கேளுவா, வா சொல்லி கொடுங்கடே யாருன்னு. இயேசுவே உன்னதமான தேவனுடைய பிசாசுக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, இன்னொரு விஷயம் நல்லா தெரியும். நம்ம 6000ல 6 லட்சம் பேர் வந்தாலும் இவர் தான் அதிகாரமுடையவர். இந்த வேர்டை கவனிச்சீங்களா? இந்த பிசாசு கூட எங்க இருக்கணும் எங்க இருக்க கூடாதுன்னு டிசைட் பண்ணுகிற அந்த அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு தெரியுமா? இல்லைன்னா போனா நான் போறேன், என் இஷ்டத்துக்கு போறேன், போக முடியுது. அந்த பண்டிகளுக்குள்ள போகிறதுக்கு கூட இந்த பிசாசுகளுக்கு யாருக்கு பெர்மிஷன் வேணும் தெரியுமா? ஜீசஸோட பெர்மிஷன் வேணும். சும்மா சொல்லல, உன்னை தொடுகிறவன் இதே சம்பவம் மத்தேயுல சொல்லும் போது இந்த பிசாசு இன்னொரு வேர்டு சொல்லும், காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தவா இங்கே. அவன் பிசாசுக்கு இன்னொன்னு தெரியுது, ஒரு ஹெவியான யுத்தம் பிளாட்ஃபார்மை போட்டு வச்சிருக்கிறார். கடைசியில் நமக்கு அடி கன்ஃபார்ம். அதான் வேண்டிக் கொண்டன. அதான் நீங்க போட்டிருக்கீங்கல்ல, அந்த யுத்தம் எந்த யுத்தம்னு, அங்க எங்களை அடிங்க. இப்பொழுது இந்த பண்டிகை பிசாசுடைய போக்கஸை பார்த்தீங்களா? பிசாசுக்கு தெரியும் ஏன் பண்டிகளுக்குள்ளே இப்படி டச் பண்ண பைபிள் ஸ்டடி ஆயிரும், டைம் ஆயிட்டு. ஏன் பண்டிகளுக்குள்ளே? அது அன்கிளீன் அனிமல். பிசாசு எதை விரும்புது பார்த்தீங்களா? அசுத்தத்தை. இயேசுவும் அனுமதித்தார் அசுத்தத்துக்குள்ளே போக, ஆடுகளுக்குள்ளே போக அனுமதிக்கல. எனவேதான் இயேசு சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல இந்த பண்டிகளுக்குள்ளே போக உத்தரவிடும். ஆண்டவர் ஒப்பு கொடுத்தரக்கூடாது. அதனாலதான் தேவப்புள்ள அனுதினமும் சுத்தம் விரும்பும் சுத்த சாத்தா வந்து கேட்பான், இதே போல வேண்டும் ஆண்டவர், அவன்கிட்ட அசுத்தம் இருக்கு, நான் போட்டுமா, நான் போட்டுமா, அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கிறான், நான் போட்டுமா. அந்த பண்டிகளுக்குள்ளே போக விட்டான். அந்த பண்டிகளுக்குள்ளே அவைகள் போய் கடலை விழுந்து செத்துட்டு. 5:15 வாசியுங்கள். இயேசுவினிடத்தில் வந்து 14-15 வாசியுங்கள். பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன். சம்பவித்ததை பார்க்கணும்னா எதை பார்க்க வந்தாங்க? வாலிபனை பார்க்கறதுல உங்க மேட்டர் கிடையாது. அவங்க வந்ததே பண்டிகளை மேய்த்தவர்கள் போய் சொன்னாங்கன்னு என்ன சொல்லியிருப்பாங்க? எங்க பண்டிகள் எல்லாம் போச்சு, இவர் அங்கிருந்து இப்படி இப்படி வச்சாரு, இது மொத்தமா போய் கடல்ல. அப்போ சம்பவித்ததை பார்க்க வந்தா, இயேசு கிட்ட வந்தா, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, உங்கள இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, எங்கேயோ பார்த்த, இது இவன் ட்ரெஸ் இல்ல, இப்ப எப்படி ட்ரெஸ் வந்துச்சு? இவன் கல்லறையில எல்லாம் இருந்தான், இவன் எப்படி போய் இயேசு பாதத்துல இருக்கிறான்? திரும்பி பாரு சபையே, இன்னைக்கு எது இவன்ட்ட இல்லாதது உனக்கு வந்திருக்கு. நீ எங்கேயோ கல்லறையில இருக்க வேண்டியவன், இன்னைக்கு அவர் பாதத்தில் இருக்கிற.
அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்திருந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு. அவன்கிட்ட தான் வஸ்திரம் இல்லை. வஸ்திரம் தரித்துன்னு அவன்கிட்ட வஸ்திரம் இல்லை. ஏன்னா கல்லுகளால கிழிச்சு கிழிச்சு எல்லாம் கிழிஞ்சிட்டு. அப்போ இந்த வஸ்திரம் எங்க இருந்து வந்திருக்கும்? சண்டே கடையும் திறக்காது. என் அப்பா வந்தா எதுங்க வராது? ஏங்க இப்படி இருந்தா எப்படிங்க? ஹல்லேலூயா. அங்க யாருங்க இருக்கிறா? யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை ஆமென். கண்ணீர் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர், ஆமென். வெளிப்பட வைக்கிறார், வெளிப்பட வைக்கிறார், பிடியை தளர்த்துகிறார். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்வார். அதுக்கப்புறம் பரிபூர்ண விடுதலை கொடுக்கிறார். அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இதே போல கண்டு பயந்தார்கள் என்று வேதத்தில் இன்னொருவன் சொல்லி இருக்கிறான். அவன் யார் தெரியுமா? தாவீது. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை என் நாவிலே தந்தார். அநேகர் கண்டு பயந்து. அதன் அர்த்தம் என்ன? ஆமென். தேவனால் மீட்கப்பட்டவன கர்த்தர் பாடவும் வைப்பார், பாதத்தில் அமரவும் வைப்பார். அவன் லேகியோன் பிடிச்சப்போ பயப்படலையா? இப்ப பயப்படுறாங்க. மீட்கப்பட்டவனை பார்த்து உலகம் பயப்படும். ஆமே. ஆனா மீட்கப்பட்டவன் பிசாசு பிடிச்சவனை பார்த்து பயப்படுறான். ஹல்லேலூயா. இப்போ ஜனங்கள் எல்லாம் இயேசுட்ட வந்து சொல்றாங்க. 16வது வசனம் குயிக்கா வாசிங்க. பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். 2 பேருக்கு நடந்ததை விவரமா சொன்னாங்க. சொல்லும் போது இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆண்டவரே, இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? அப்படி சொல்லி ஃபீல் பண்ணல. அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். ஃபர்ஸ்ட் இதை செய்ய வச்சது யாரு தெரியுமா? பிசாசு. வேலை நடக்கல, உடனே ஊரே இழக்கி விடுறான். இங்க இனி வரக்கூடாது, இங்க இனி டிராக்ட் கொடுக்க கூடாது. ஆண்டவர் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறார். அவர் சும்மா போவாரு, அவனை வச்சிட்டு போனார். இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். சும்மா போறாரு? சபையை வச்சிட்டு போயிருக்கிறார். சபையை வச்சிட்டு போயிருக்கிறார். அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். உடனே இயேசு போகும்போது இவன் பிசாசு எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இவன் என்ன சொல்றான்? அவர் படகில் ஏறும்போது பிசாசு பிடித்தவன் அவரோட கூட இருக்கும்படிக்கு தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்ட. பிசாசும் ஆண்டவர் கூட்டிட்டு போயிருங்க, கூட்டிட்டு போயிருங்க. அவன் தான் ஆசைப்படுறான்ல, எப்போ வருவீர், ஆசை, கூட்டிட்டு போயிருங்க. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக அதற்கு உத்தரவு கொடுக்கல. அவர் உத்தரவு கொடுத்தது, இந்த பட்டணத்தில் இருக்கிற பிசாசு தான் போகணும், நீ போக கூடாது. நீ கதர்னத, நீ கூக்குரலிட்டத இந்த ஜனங்க கேட்டாங்க. இனி நீ கூப்பிட்டு சொல்வத இந்த ஜனங்க கேட்க போறாங்க. ஜீசஸ் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய், அடுத்த வார்த்தை, கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி. என்ன ஆண்டவர் அவங்கள சொன்னது நீங்க போறீங்க? வசனம் வெறுமையா திரும்பாது.
இயேசு வெறுமையா போக மாட்டார். உங்க வீட விசிட் பண்ணிட்டு உங்களை வச்சுட்டு போயிருக்கிறார். பல மரண கண்ணிகளை தாண்டி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். 3 பிசாசு உள்ள போனாலே பண்டி சுவிசைட் பண்ணது. 6000 பிசாசுகளால் அலைக்கழிக்கப்பட்டும் அந்த தீபம் அணையாதிருக்க காரணம் அவருக்காக உன்னை வைத்திருக்கிறார். அவருக்காக உன்னை வைத்திருக்கிறார். அவருக்காக உன்னை வைத்திருக்கிறார். அவருக்காக. அதாவது நான் நிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, நீ நில்லு. என்ன ஆண்டவரே? ஆமே, நான் நிக்க கூடாதுங்கிற, நீ நில்லு. என்ன ஆண்டவரே? ஒரு தூதனை நிறுத்தினா கூட கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். ஆண்டவரே, நான் யார் தெரியுமா? நீ நில்லு, நீ நில்லு. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், இந்த தேகத்தை விட்டு பிரித்து அவரோடு இருக்க ஆசை உண்டு. ஆனா நான் இதுல வாசமா இருக்கிறது உங்களுக்கு அவசியம். அவன் பல மரண கண்ணிகளை தாண்டி உன்னை வாழ வச்சிருக்கிறார்னா அவருக்கு நீ அவசியம். உன்னை கொண்டு உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் நடந்து வருவதை, நீ கூக்குரலிட்டதை கேட்ட காதுகள் இனி நீ கூப்பிட்டு சொல்ல போற, இயேசுவை ஆண்டவர், இயேசுவை இரட்சகர். அடுத்த வசனம், அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அப்படிதான். அதன் அர்த்தம் என்ன? இனிதான் ஆரம்பம். எல்லாம் முடிஞ்சு நினைச்சுதான கல்லறையில போய் உக்காந்த. ஆமென். முடிந்ததென்று நினைத்த இடத்துல என் ஆண்டவர் ஒரு துவக்கத்தை தருகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. உன்னை விசிட் பண்ணிட்டு உன்னை வச்சுட்டு போயிருக்கிறா. கூட்டிட்டு போக வேண்டியதானே? பேதுருவே வா, பிலிப்புவே வா. இவன் வரும்போது, இங்க பாரு, நான் ஒன்ன துரத்துல, அதுதான் துரத்தினேன். நீ இருக்கணும், நீ இருக்கணும், இந்த வீட்டில் நீ இருக்கணும், இந்த தேசத்துல நீ இருக்கணும், இந்த பட்டணத்துல நீ இருக்கணும். இன்று கூக்குரலா இருக்கலாம், நாளை நீ கூப்பிட்டு சொல்ல போகிறாய். என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. உங்க சத்தம் கேட்பே. கண்களை மூடி. உமக்காக உயிர் வாழ்கிறேன். உந்தன் உலகான் படிட்டு, நான் உமக்காக, நான் உமக்காக. கைகளை உயர்த்தி, உம்மை போல, உம்மை போல என்னை என்றும் நேசிக்க, உம்மை போல அர்ப்பணிக்கிறவங்க கைகளை உயர்த்தி, உங்க ஆமென். உமக்காக உயிர் வாழ்கிறேன். உந்தன் உமக்காக உயிர் வாழ்கிறேன். நான் உமக்காக உயிர் வாழ்கிறேன். நான் சொல்லுவோமா? வறட்சிகள் வந்தாலும், வறட்சிகள் வந்தாலும், தனிமையில் நின்றாலும், என் சார்பில் நீர் போதும் என்பேன். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, உங்க சத்தம், உந்தன் சத்தம் கேட்பேன். ஆமென். உமக்காக உயிர் வாழ்கிறேன். உந்தன் சத்தம் சபகல ரபகர. ஆமென்.
Jesus நான். ஒரு வார்த்தை கூட சொல்லும், பலவீனம் தடுமாற்றம் தோல்விகளே மாற்றம். பலவீனம் தடுமாற்றம் என் வாழ்வில் படையெடுத்து வந்தாலோ தோல்விகளே மாற்றம். எத்தனை பேர் உண்மையா சொல்வீங்க? உந்தன் சத்தம், உந்தன் சத்தம் கேட்பேன். ஆமென். உமக்காக உயிர் வாழ்கிறேன். உந்தன் சத்தம் கேட்பேன். ஆமென். நான் உமக்காக, நான் உமக்காக glory. இப்போ விசுவாசத்தோடு சொல்லுவோம், என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் ஆமென். என்னை மீட்பரை யார் கைவிட்டாலும் எனது இயேசுவை அகல ஆழ உயரமாய் அகல என்ன துன்பங்கள் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர். ஆமென். விட்டுருவாரா? நீ அவருக்கு தேவை, நீ அவருக்கு தேவை. ஆமென். என்றுமே நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அதிசயமானவைகளை செய்கிற கோடி நாட்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரை ஆட்கொண்டு உமக்காய் நிறுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.